श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानं यतीन्द्रप्रणं वन्दे रम्या मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत बदाम्बुजयुग्मरुक्मव्योमोदस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युतने स्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाभि पट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणं परगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसुमनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् अरवधिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्मवरवन्द्यं रङ्गनाथस्य तुजिकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार तलमதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் விளக்கமுடன் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர்வாழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சி சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவெண்டுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தனு தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய புருஷர்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 85வது நாம் காண இருப்பது காலடியப்பன் சுவாமி கோவில். இந்த கோயில் காலடியப்பன் என்றால் ஸ்ரீ கண்ணன். இங்கு தவள வருஷமாக பவளமல்லி விருஷம் காணப்படுகிறது. தீர்த்தம் பூர்ணா நதி. புராண பெயர் சசலம். ஊர் காலடி. எர்ணாகுளம் மாவட்டத்தில் கேரளாவிலே இருக்கிறது. அட்சய திருதை ஆண்டுதோறும் கண்ணன் பிரதிஷ்டை திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் போது தினமும் அபிஷேகம், கலசாபிஷேகம், நவதானிய பூஜை ஆகியவை நடைபெறுகின்றன. திருவோணம், கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, மகார சங்கராந்தி ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்துக்களுடைய புனித பூமியான இங்கு இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து தரிசிக்க வேண்டும். இங்குள்ள கண்ணன் விக்கிரகம் சுமார் 3.5 அடி உயரத்தில் அஞ்சனா என்னும் கல்லால் செய்யப்பட்டது. இந்த கல்லில் இரும்பு, தாமிரம் அதிக அளவில் கலந்திருப்பதால் இதற்கு சக்தி அதிகம். பெருமாள் தலங்களிலேயே குருவாயூரில் உள்ள கண்ணன் சிலையும் இங்கும் மட்டுமே அஞ்சனா கல்லில் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு காலை 5 மணி முதல் பகல் 11 மணி வரையும், மாலை 5 முதல் இரவு 8 மணி வரையும் இந்த நடை திறந்திருக்கும். கண்ணனுடைய கர்ப்பகிரகத்துக்கு அருகிலே வலது பக்கம் சிவன், பார்வதி, கணபதி அருள்பாலிக்கின்றனர். நமஸ்கார மண்டபத்தில் பரசுராமர், ஆதிசங்கரர் இருவரது சந்நிதிகள் உள்ளன. இங்கு தொடர்ந்து தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றுப்பகுதியில் ஐயப்பன் அருள்பாலிக்கிறார். குழந்தை பாக்கியம் வேண்டுவர்கள் நமஸ்கார மண்டபம் அருகே நின்று கண்ணனை வேண்டிக் கொள்கிறார்கள். இங்குள்ள சின்ன கண்ணனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிரகதோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், வியாபார விருத்தி, கல்வி கேள்விகளில் சிறப்பிக்க இங்கு நவதானிய பூஜைகள் கலந்து கொள்கிறார்கள். பிரார்த்தனைகள் நிறைவேற்றியவுடன் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டுகிறார்கள். அத்துடன் குழந்தைகள் சந்நிதி படிக்கட்டில் வைத்து காணிக்கை செலுத்தி எடுத்து செல்கிறார்கள். இந்த ஸ்தலத்துடைய பெருமை, தர்மத்தையும் நீதியையும் விட கருணையே பெரியது என்று நிலைநாட்டியவர் ஆதிசங்கரர். இவரது குலதெய்வம்தான் கேரள மாநிலம் காலடியில் வீற்றிருக்கும் திருக்காலடியப்பன் என்ற கண்ண பரமாத்மா தான். திருக்காலடியப்பனாக இங்கு அருள்பாலிக்கிறார். தீவினைகளை கருணையால் மாய்த்த ஆதிசங்கரர் உலகுக்கே உபதேசம் செய்து ஜெகத்குரு என்றானார். இவரது குலதெய்வமான திருக்காலடியப்பன் இத்தலத்தில் உன்னி கிருஷ்ணனாக, சின்ன கண்ணனாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள கண்ணன் விக்கிரகம் 3 அடி உயரம் அஞ்சனா கல்லில் ஆனது.
இரும்பு தாமிரம் கலந்திருப்பதால் இதனுடைய சக்தி மிக அதிகம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குருவாயூர் கிருஷ்ணனுடைய சிலையும் இதுவும் ஒரே அமைப்பில் உள்ளது. மூலவரான திருக்காலடியப்பன் வலது கையில் வெண்ணெய் வைத்துள்ளார். இடது கையில் இடுப்பில் இருக்கிறது. வலது மேற்கையில் சங்கமும் இடது மேற்கையில் சக்கரமும் வைத்திருக்கிறார். வலது மேற்கையில் சங்கரமும் இடது கையில் சங்கும் வைத்திருக்கிறார். பெருமாள் கோயில்களில் கண்ணனின் அருகில் சிவபார்வதி அருள்பாலிப்பது இங்கு மட்டும்தான் என்கின்றனர். அதாவது பெருமாள் கோயிலில் சிவனுக்கு கிருஷ்ணனுக்கு அருகிலேயே சிவனுடைய சன்னதி இங்குதான் இருக்கிறது. இதன் அருகே தலவிருஷமாக பாவளமல்லி உள்ளது. நுழைவாயில் முழுவதும் பித்தளை தகடு பதிக்கப்பட்டுள்ளது. இதில் குழலூதும் கண்ணனும் அமர்ந்த நிலையில் ஆதிசங்கரனும் அருளுகின்றனர். கோயிலின் எதிரில் சங்கரரின் தாய் ஆரியாம்பாளுடைய சமாதி உள்ளது. ஒரு அட்சய திருதியை நாளில் தான் மகாலட்சுமி இங்கு வந்து தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தாள். அதன் காரணமாக ஆண்டுதோறும் அட்சய திருதியை அன்று கனகதாரா யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. சங்கரர் வாழ்ந்த 32 ஆண்டை நினைவுபடுத்தும் வகையில் 32 நம்பூதிரிகள் இந்த யாகத்தை நடத்துகின்றனர். யாகத்தில் முடிவில் பணம் செலுத்தியவர்களுக்கு பிரசாதமாக தங்க நெல்லிக்கனியும் வெள்ளி நெல்லிக்கனியும் எந்திரமும் வழங்குகின்றார்கள். ஐயப்பன் சன்னிதானத்தின் முன்னால் தத்துவமசி என்று எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பது இதன் பொருள். தத்துவமசி கொள்கையை அத்வைதமாக உலகிற்கு வழங்கியவர் ஆதிசங்கரர். அவர் அவதரித்த காலடி தலத்தையும் அங்குள்ள திருக்காலடியப்பன் கோயிலையும் ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்கள் அவசியம் தரிசிக்கிறார்கள். தல வரலாறு. இவர் சிவனின் அம்சமாக தோன்றியவர் சங்கரர். கேரள மாநிலம் காலடியில் வசித்து வந்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதியினருக்கு வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இவர்கள் திருச்சூர் வடக்குநாதரிடம் குழந்தை வேண்டி தவம் இருந்தனர். சிவனின் கருணையால் கிபி 788ஆம் ஆண்டு தம்பதியினருக்கு ஆதிசங்கரர் அவதரித்தார். சங்கரரின் 3வது வயதில் அவரது தந்தை காலமானார். உறவினர்கள் உதவியுடன் 5 வயதிற்குள் சாஸ்திரங்களை பயின்றார். 7 வயதிற்குள் வேதங்களை பயின்ற சங்கரர் திருமணம் செய்யாமல் தனது தாய்க்கு பணிவிடை செய்து வந்தார். பின்னர் தாயின் அனுமதியை சமயோஜிதமாக பெற்று துறவு மேற்கொண்டார். அதாவது அவருடைய தாய் ஆரியாம்பாள் துறவு மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை. உடனே அவர் அங்கு உள்ள குளத்திலே இறங்குகிறார். ஒரு முதலையாக வந்து இவரை கவ்விக்கொள்கிறது. இவருடைய வேண்டுகோளுக்குங்க ஒரு முதலை. உடனே ஆரியாம்பாள் கரையிலிருந்து அலறுகிறாள். அப்பொழுது சங்கரர் சொல்கிறார், என்னை இந்த உலகத்திற்கு சன்னியாசியாக அனுப்புவதற்கு நீ அனுமதித்தால் இந்த முதலை விட்டுவிடும் என்று சொல்கிறாள். அதற்கு தாய் சம்மதிக்கிறாள். உடனே அந்த முதலை அவரை விட்டுவிடுகிறது. கரையேறி சன்னியாசம் மேற்கொள்கிறார் என்பது வரலாறு. சங்கர் தனது குருகுல வாசத்தின் போது தினமும் பிஷை எடுத்து வருவார். எடுத்து குருவிற்கு அர்ப்பணித்த பிறகுதான் தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை ஏகாதசி விரந்த சங்கரர் மறுநாள் துவாதசி திதியில் பிச்சை கேட்டு அயாசகன் என்ற ஏழை வீட்டு வாசலில் இன்று பகுதி பிச்சாந்தேகி என்று கதறுகிறார். வெளியே வந்த பெண்மணியிடம் உணவு ஏதும் இல்லை. ஏனென்றால் முதல் நாள் ஏகாதசி, இனிமேல் தான் உணவு தயாரிக்க வேண்டும். ஆயினும் தன்னிடம் உணவு கேட்டு வந்த பாலகனை வெறுங்கையிடம் அனுப்ப மனமில்லாமல் காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனியை தானமாக வழங்கினார். அதை கண்ட சங்கரரின் கண்கள் குளமாகின. பிஞ்சு பாலகனின் நெஞ்சியை உலுக்கிய இந்த செயலால் உணர்ச்சி பிழம்பாக உருவெடுத்தது. உடனே சங்கரர் அந்த பெண்ணின் வறுமையை போக்க நினைத்து தன் குலதெய்வமான மகாவிஷ்ணுவின் மனைவியாகிய மகாலட்சுமியை குறித்து சோஸ்திரம் செய்தார். 19வது சோஸ்திரம் பாடி முடித்தபோது மகாலட்சுமி கருணையால் ஏழை வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது. ஆகவே அதை கனகதாரா சோஸ்திரம் என்று பெயர் பெற்றது. சங்கரனின் தாய் தினமும் நீண்ட தூரம் நடந்து சென்று பெரியாறு ஆற்றில் குளித்து அங்கிருந்த கண்ணனை தரிசனம் செய்து வந்தார். வயதாகி விட்டதால் அவரால் நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை. ஆனால் பெரியாற்றில் குளிக்காமலும் இருக்கவும் முடியவில்லை. அம்மாவின் நிலை குறித்த சங்கரருக்கு வருத்தம் உண்டாகியது. அவர் ஆசையை நிறைவேற்ற கண்ணனை பிரார்த்தனை செய்தார். அப்போது அசரீரி தோன்றி, குழந்தாய், நீ உனது காலால் அடி வைக்கும் இடத்தில் பெரிய ஆறு உன்னை தேடி வரும் என்று ஒலித்தது. என்ன ஆச்சரியம்! சங்கரர் காலால் அடி வைத்தவுடனேயே 6 ஊருக்குள் புகுந்தது. அப்பொழுக்கற்ற பெரியாறு நதி
சங்கரரின் தாய் இருக்கும் இடம் தேடி வந்தது. அதுவரை சசலம் என்ற பெயருடன் விளங்கிய கிராமம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு காலடி என்று பெயர் பெற்றது. தன் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றிய தன் குலதெய்வத்திற்காக கிபி 795ஆம் ஆண்டு ஒரு கோயில் கட்டி அதில் திருக்காலடியப்பனை பிரதிஷ்டை செய்தார் சங்கரர். புதிய வழியில் ஓட ஆரம்பித்த பெரியாறு பூர்ணா என்ற பெயர் பெற்றது. இதில் தான் முதலில் திருக்காலடியப்பனுக்கு நாராட்டு விழா நடந்தது. அன்று முதல் சங்கரரின் தாய் இங்கேயே குளித்து கண்ணனை வணங்கினார் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பாகும் என்று கூறி, பகவான் ஆதிசங்கரர் அவதரித்த காலடியையும் அவருடைய குலதெய்வமான காலடியப்பனையும் வணங்கி நாம் திருவருள் பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஏ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஏ. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாது இறைவா நீதாராய் பறையலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமேயாவும் உனக்கே நாமால் செய்வோம். மற்ற நமக்கு அமங்கள் மாற்றையிலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர்வ ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.